பாக்குறீங்களா? பெண்கள் முன்னேறிக்காம இதே உலகில தான் இன்னும் பல பெண்கள் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க. கண்ணுக்கு முன் கைக்குள் காணப்படும் கருவி சிட்டுக்குருவியை போல பறக்க நினைக்கும் சிறகுகளை வெட்டி எரிகின்றன. விழித்துக்கொள். இந்தியாவின் தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் என்பது வார்த்தை என்ற வாழ்க்கை என்பதை புரிந்துகொள். மகாத்மா காந்தி, நேரு போன்றோர் பிறந்த மண்ணில் பிறப்பதற்கு பெருமைக்குள். தவறு நடந்தால் அதை தட்டி கேட்க உரிமைக்குள். இதை அனைத்தையுமே மனதிற்கொள். இவ்வுலகிற்கு எல்லை என்பதே இல்லை. இவ்வுலகில் நீரில் வாழும் உயிர்கள், நிலத்தில் வாழும் உயிர்கள், மனிதர்கள் என அனைத்து உயிர்களுக்கும் சம உரிமை உண்டு. இப்படி எல்லையில்லா இவ்வுலகில் உன் கேள்விகளுக்கு மட்டும் ஏதடா இல்லை. இந்த சமுதாயத்துல மாற்றம் வரணும்னா மாற்றம் நம்மள்கிட்ட இருந்து வரணும். மனிதர்களாகிய நமக்கு சிறந்த பண்பே உலகை மாற்றுவது அல்ல, மாறாக நம்மை மாற்றுவது. இதெல்லாம் கேட்டு நான் என்ன செய்யறது, இந்த நாடு என்ன செய்தது நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. இந்த வரிகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, வெறும் ஒரே ஒரு மனிதனை சார்ந்து இந்த நாடு இயங்குறது இல்லை. நம்மளை போல பல கோடி மக்களை சார்ந்து இயங்குறது தான் இந்த நாடு. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல நம்மளும் ஒருத்தவங்க தானே. நாம இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம், நாம இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோன்னு நம்மளை பார்த்து நாமே கேட்கும் போது பதில் வருதா? பதில் வருதா? இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலை விதிகளை மீறி ஒருத்த போயிட்டு இருக்கான், நினைச்சு நம்ம வருத்தப்படுறோமா? இல்ல. இன்னைக்கு அந்த சாலையில நம்மளும் வேகமா தான் போயிட்டு இருக்கோம். தண்ணீர் குழாயில தண்ணீர் வீணாகி போயிட்டு இருக்கு, அதை அணைக்கிறோமா? அது போனா போகணும் அப்படின்னு விட்டுடும். ரோட்டுல ஓரமா போயிட்டு இருக்க நாயை கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, நம்ம அதை தடுக்கிறோமா? இல்ல. நாமளுமே சேர்ந்துட்டு 2 கல்லை தூக்கி எடுத்துட்டு போய் அதை அடிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்க வேண்டிய இடத்துல நம்ம மாறி போனால்தான் மாற்றம் உருவாடல. இறைவன்கிட்ட போய் எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு கேட்டா இறைவன் தைரியத்தை கொடுக்க மாட்டாரு. தைரியமா இருக்க வேண்டிய காலத்தையும் நேரத்தையும் தான் கொடுப்பாரு. இறைவன்கிட்ட போய் எனக்கு பொறுமையை தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறைவன் பொறுமையை தர மாட்டாரு. பொறுமையா இருக்க வேண்டிய காலத்தையும் நேரத்தையும் தான் தருவாரு. அதே இறைவன்கிட்ட போய் மாற்றத்தை தர சொல்லி கேட்டீங்கன்னா அதை உருவாக்க வேண்டிய காலத்தையும் நேரத்தையும் உங்க கையில தருவாரு. அது உருவாக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இந்த மாற்றம் எல்லா விஷயத்திலிருந்து தான் தொடங்குது. அந்த மாற்றம் தொடங்குற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மாற்றம் என்பதை உருவாக்கும். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட கல்விங்கிறது வெறும் பள்ளிக்கூடத்தை சார்ந்தது மட்டும் இல்ல. பள்ளிக்கூடத்தையும் தாண்டி பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவத்தான் இந்த கல்வியும் பயன்படுது. அப்துல் கலாம் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் சொல்லியிருக்காரு. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள்ங்கிற வார்த்தை வெறும் வாசகங்கள்ல முடியறதில்லை. அது வாழ்க்கையை எடுத்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்தியா சர்வதேச நாடுகளுக்கு போட்டி போற அளவுக்கு வளர்ச்சியான மாணவர்களே, பெற்றோர்களே, இன்னும் நம்ம முன்னேறதுக்கு நிறைய காலங்கள் இருக்கு. ஆனா வாய்ப்புங்கிறது கம்மியா தான் இருக்கு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரிஞ்சாதான் நினைச்சதை சாதிக்க முடியும் என்றதை புரிஞ்சு வாய்ப்பளித்தவனுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு.